Miss, வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியோடைய எஃப்எஃப் உடைய பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் கமெண்ட் பண்ணால் மறந்து போகக்கூடாது. லைக் இஸ் மஸ்ட். ஓகே போகலாம். லாஸ்ட் என்ன பார்த்தா நீங்களும் வியும் கால் பண்ணி பேசியிருப்பீங்க. பேசி முடிச்சுட்டு விவோ கலாய்ச்சிட்டு அப்புறம் கால் கட் பண்ணியிருப்பான். நீங்களும் அந்த நைட் அப்படி தான் தூங்கியிருப்பீங்க. அடுத்த நாள் காலையில் தான் உங்கள் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட். நீங்கள் சும்மா நான் ஒரு லெஹங்கா மாதிரி கட்டி சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க அங்கே எங்கேன்ட்டு. அப்போ உங்கள் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சும்மா வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஒன் ஆஃப் த உங்கள் அத்தை ஏ வயன் சொல்லுங்க அத்தை. என்னடி உன் தங்கச்சி உன்னுடைய 3 வயசு 4 வயசு சின்ன பொண்ணு, அவளுக்கே என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது. உன்னைக்கு என்னடி இன்னும் என்கேஜ்மெண்ட் பார்க்கல, உங்கள் அம்மா மாப்பிள்ளையை பார்த்தா வேண்டான்ற என்னடின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டுட்ருக்காங்க. அப்போ சும்மா இல்லாமல் இன்னும் அத்தை வேறு ஏன் பொண்ணு பார்த்தா மட்டும் கிடச்சிரும் மாமா, அவள் வேறு குண்டா இருக்கா, உடம்பு கம்மி பண்ண வயன், அப்போ தானே பொண்ணு கேட்டு வருவாங்க, இல்லைன்னா எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் ரியாக்ஷனை விட எதுவுமே சொல்லலை நீங்கள். அப்போது உங்கள் ஒன் ஆஃப் த கசின் பின்னாடி உங்களுக்கு சொன்னாங்களா இப்போ எதுக்கு வேணுன்ட்டு அவளை இழுக்கிறீங்க? ஆமாம், உங்கள் பொண்ணு அந்த பக்கத்து வீட்டு பையன் ஓடி போச்சு தானே சொல்லிட்டு கேட்க அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? இல்லை அத்தை, நான் கேள்விப்பட்டேன் பக்கத்து பையன் கூட ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அவளை கூப்பிட்டு இது பண்ணி அப்போ தானே 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆமாம் தானே? ஆமாத்த, உங்களை தான். உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே 3 மாதம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, உண்மையான்னு சொல்லிட்டு உங்கள் கசின் வேணுன்ட்டு எல்லாம் இழுக்கிறா. உங்களுக்கா சிரிப்பாக வருது. நீங்களும் சிரிச்சுட்டே போயிட்டீங்க. அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் டிக்கிரியா வேறு என்னடி இப்போ பார்த்தேன் என்னன்ட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே விட்டீங்க. அந்த டே அப்படி தான் போயிருக்கோம். ஆனால் உங்கள் அம்மா கல்யாணம் இருக்கோம். உங்கள் அம்மா வயன் பார்த்தலை எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, கல்யாணம் தான் பண்ணிக்கோ வயன். அம்மா நான் கல்யாணம் பண்ணால் நீங்கள் எப்படியும் இந்தியாலாம் பார்ப்பீங்க, அவன் இந்தியாவில் இருப்பான். அவனுமா நீ கொரியாவுக்கு போய் வேலை செய்யக்கூடாது, உனக்கு அது இல்லை இது இல்லைன்னுவான். எனக்கு கல்யாணம் வேணாம்மா. ஏன்டி சின்ன வயசில் சும்மா சொல்ல நினச்சேன், இப்போது என்ன பையன் சொல்லிட்டு உங்கள் அம்மா கூட சும்மா மீன்ஸ் கேட்டுட்ருக்காங்க உங்ககிட்ட ஏன் எதுக்குன்ட்டு. நீங்கள் எதுக்குமே வச்ச மாதிரி பேச மாட்டேறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்கள் வீட்டில் செம்ம சண்டை நடக்குது. நீ பையனை பாரு, கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் அவ்வளோ சண்டை. நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு சில டைமில் உங்கள் அண்ணன், உங்கள் அம்மா, அப்பா எல்லோரும் வந்து சண்டை போடுறாங்க. அண்ட் ஒன் ஸ்மால் திங், அந்த ட்ரூத் ஆர் டைம் அப்போது உங்கள் அண்ணன் உங்கள் கூட இல்லை. ஓகே, உங்கள் அண்ணாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் உங்கள் கசின் தெரியும், உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லாதன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. அதனால் உங்கள் அண்ணாக்கு தெரியாது. உங்கள் அண்ணனும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் அதான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த டைமில் உங்களுக்கு செம்ம அழுகே வருது. நைட் ஃபுல்லாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக போய் கால் பண்ணலாம். நீங்கள் அழுகிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கால் எடுக்கிறீங்க. சொல்லுவே என்னடி ஆச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைவே, சொல்லு வயன், ஒரு பாட்டு இருக்கு வாய்ஸ், என்ன பிரச்சனையா? ஒன்றும் இல்லைப்பா வயன், நீ சந்தோஷமாக இருக்கும்போது இப்படி பேசுவேன், சோகமாக இருக்கும்போது இப்படி பேசுவேன், எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுடி. நீங்களும் செம்மையால் ஆரம்பிச்சிட்டிங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு சாவடிக்கிறாங்க. சொல்லிட்டீங்க, அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்றும் இல்லடி அழுவாதடி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டு இப்போ தான் பேசிகிட்ருக்கீங்க நார்மலாக.
சரி, அழுவாத. எப்போ வர கொரியாவுக்கு இந்தியாவிலேருந்து? இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்துடும். என்னால் எடுக்க முடியல. சரி சரின்னு சொல்லிட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனும் கால் பண்ணி கட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனாலும் கூட பேசணும்னு ஆசை. அவனும் ஷெட்யூல் ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. அதனால் அவனும் கால் கட் பண்ணிட்டான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு அந்த நைட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. அந்த 1 வீக் வீட்டில் சண்டை. நீங்கள் வந்து சண்டை போடுறது இப்படி தான் இருக்கும். உங்கள் அம்மா இப்போ நீங்கள் கொரியா கிளம்புறதுக்கு 1 நாள் முன்னாடி வயன் சரி நீ இந்தியாவில் பையனை பார்த்தா வந்து இது பண்ணுவான். அப்போ எனக்கு ஃப்ரீடம் தானே சொன்னேன். நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன். கொள்ள தான் வேலை செய்கிறான். நீ போய் அவனை மீட் பண்ணி பேசு. பிடிச்சிருந்தா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உன்னால் இப்போ எதுவும் ரீசன் சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் அம்மா கரெக்டாக ஒரு புல் ஸ்டாப் வச்சபடி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே நீ சொன்னது ரீசன் இது மட்டும்தான். எனக்கு எதுவுமே சொல்லலை. லவ் பண்ணுறேன்னா இல்லைன்ட்டேன். வேறு என்ன அவனுக்கு பிரச்சனை? போன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. உங்களால் எதுவும் சொல்ல முடியல. சரி நீங்கள் வந்துட்டு ஓகே அங்கே போய் அவனை நோ சொல்லிடலாம் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டீங்க. இப்போ நீங்களும் கொரியாவுக்கு கிளம்புறதுக்கு ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு அவன் வந்து நான் பிக்கப் பண்ணிப்பான். கேஃப்டேரியாவில் போய் பேசு. ஓகேவா? இறங்கணுனேவா? அந்த பையனுக்கு வேலை இருக்காமா. நீ இது வர டைமில் தான் அவனுக்கும் ஃப்ரீயாக இருக்கு. அதனால அந்த டைம்லேயே அவங்க கூட பேசுது. நீங்களும் ஓகேன்னு சொல்லி இது பண்ணிட்டீங்க. நீங்கள் இந்த விஷயம் வீக் சொல்ல வேணாம் சொன்னேன். என்ன சும்மா இவங்க நம்ம 2 பேரும் க்ளோஸ் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லலை. வீக்கிட்ட மின்னி கிட்ட மட்டும் சொல்லியிருப்பீங்க. மின்னி வீக்கிட்ட சொல்லிவிட்டு அப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது? அக்கா அதெல்லாம் ஒன்றும் வராதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்களும் இந்தியா கிளம்பிட்டு கொரியா கிளம்பியிருக்கீங்க. கிளம்பி கொரியாவுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆனோடனே இந்த பையன் தான் வெளியே நின்றுருக்கான். உங்களுக்கு ஃபோட்டோலாம் உங்கள் அம்மா வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அந்த பையனுக்கு தெரியுது. அந்த பையன் ஓகே போகலாமா? நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த ஒரு கேஃபேட்டரியாவுக்கு தான் போகிறீங்க. அந்த பையன் போகணுன்னே உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவன் பாட்டு எதுவும் ஆர்டர் பண்ணுறான். ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு எதுவுமே கேட்கல. ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிடிக்கும்லாம் கேட்கல. அவன் பாட்டு 2 காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணுறான். நீங்களும் சரிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் எந்த வேலை போக வேணாம். கொரியாலேயே இருக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா இந்தியா போனால் இந்தியா போகலாம். பட் எனக்கு கொரியா இருக்கவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் உடம்பு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப குண்டாக இருக்கீங்க. அதனால் உடம்பு கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. எதுவும் டீப்பில் தெரியல. காஃபி வந்திருக்கோம். அவன் அந்த பர்சன் காஃபி குடிச்சிட்டே பேசிகிட்ருக்கான் அவங்க கூட. அண்ட் கிளம்புறதுக்கு அப்புறம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் இந்த லவ்னால இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் மேரேஜ் வீட்டில் சொல்லுவாங்கன்னு செஞ்சுக்கிறேன். அண்ட் எனக்கும் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு பர்சன் தேவை. லைக் என்னால் எல்லா வேலை செய்ய முடியல. என்னால் எனக்கு ஒரு பர்சன் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபியூ பர்சன் டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாதி பேசிகிட்ருக்கான். உங்களுக்கோ கோபமாக வருது. பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு பர்சன் உங்கள் கிட்ட ரொம்ப கோபமாக வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பர்சன் கோபம் வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சு அது வீதான்ட்டு. அவன் மாஸ்க்கெலாம் போட்டுட்டு ஒரு வாய் கவர் பண்ணி தான் வந்துருக்கான். நீங்கள் வீ அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை மீட் பண்ண அந்த பர்சன் பார்த்துட்டு யாருங்க நீங்கள் என் ஃபியான்ஸி பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வீ பார்த்துட்டு ஃபியான்ஸி எப்போது அவள் உங்களுக்கு ஓகே சொன்னாலா? ஃபஸ்ட் நீங்கள் யார்? என் ஃபியான்ஸி பக்கத்தில் உட்காந்துட்டு ஓகே சொன்னாலும் என்கிட்ட கேட்குறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஓகே சொன்னியா? இல்லை. அப்போ எப்படி அவன் ஃபியான்ஸி ஆகுனா? ஓகே சார் தானே ஃபியான்ஸி ஆவாங்க. அந்த பர்சன் வீயை பார்த்துட்டு ஃபஸ்ட் நீ யார்? இப்போ நீ ஒருத்தி ஃபியான்ஸின்னு சொல்கிறல, அவளுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். ஓகேவா? அப்போ தான் அந்த பர்சன் பார்த்துட்டு வயன் என்ன நடந்துகிட்ருக்கு? உங்கள் அம்மா உங்களுக்கு லவ் இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன ஏதோ ஒரு பையனை கொண்டு வந்து அது கொரியாவில்
என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மேலே டக்குன்னு காஃபி மேலே டக்குன்ட்டு உங்கள் மேலே போட்டாங்க அந்த பர்சன் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்ட்டு. வீக்கு அடுத்து பாருங்க கோபம். நீங்கள் காஃபி குடிக்காமல் அப்படி சொல்ல தான் வச்சுருக்கீங்க. அந்த காஃபி டக்குன்னு மூஞ்சிலே வீயை இது பண்ணுறான். பார்த்துட்டு வி 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 என்ன பண்ணுற வி? நீ சும்மா இருவாயன். ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னியா இந்த பாரு பிளைன் டேட்டுக்கு வரேன் என்ன சொன்னியா? உன்னை ஆசையாக வந்து பிக்கப் பண்ணன்னு வந்தால் அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டே ஏதோ கேட்டால் ஏதோ ஒரு பையன் கூட போனேன்னு சொன்னாங்க. என்னால் நம்ப முடியல. சரி மினி தான் கால் பண்ணேன், மினியை கால் பண்ணேன். அப்போ சொல்கிறா அவள் இந்த மாதிரி கேஃப்டரிய பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்கான்ட்டு. என்ன நினச்சிட்ருக்க வய நீ? என்ன சும்மா ஏமாத்த நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு வியோ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு அந்த கோவத்தில் வியை அழிஞ்சிட்டிங்க. வி பார்த்துட்டு இப்போ என்னண்டி அழிஞ்ச? அப்போ என்ன வி? அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறான், நீயும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற. என்னை பார்த்தா என்ன பொம்மை பார்த்து தெரியுதா? நான் இந்த டேட்டுக்கு வந்துட்டு அவன் வேண்டான்னு சொல்ல போக எங்கள் அம்மா நான் சொன்னதுக்கான ரீசன் உனக்கு எடுத்து வச்சாங்க. இவன் தான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதனால மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. வீணால் எதுவும் சொல்ல முடியல. இவங்களை அப்படியே பார்க்குறான். எல்லோரும் அங்கே இருக்கவங்களாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஏன் வி பாருடா எல்லோரும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மாஸ்க் போட அங்கே நிறைய பேர் கண்டுபிடிக்க இருக்காங்க வி. நிறைய ஆளுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீ தான்ட்டு. ஏன்டான்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் கையை வச்சு உக்காந்துட்ருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் என்ன பையன் வாட் இஸ் கோயிங் ஆன்னு சொல்லிட்டு திருப்பி வராங்க. வீ பார்த்துட்டு ஏய் அப்படியே போயிடு, அவக்கிட்ட விடாது, ஷி இஸ் மை வைஃப், எனக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணுன்ட்டு. நீ வராத, அவங்க அம்மா கிட்ட ஒன்று ஃபோன் பண்ணி சொன்னால் சரிக்கும் சொல்லிட்டு வீவன் சொல்லிட்டு அந்த பர்சன் இரு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஏதோ பெரிய பிஸ்தா பாடி ஓடிட்டுருக்கான். வீ பார்த்துட்டு பரவாயில்லடி எல்லாருக்கும் தெரியணும் தானே, நம்ம லவ் பண்ணுறது தெரியாது தானே, அதுக்கேண்டி நீங்கள் பார்த்துட்டு வி உன் கெரியாட்டா அந்த பேட்டிக்கு தான் தெரியும்டி, பேட்டிக்கு தெரியும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வி ஆர்மிஸ் தெரிஞ்சா அவங்க ஒன்று என்னடா பேசுவாங்க என்று சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. வி பார்த்துட்டு நம்மளது சொன்னேன், ஒரு உண்மையான ஆர்மி எப்பவுமே என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஏன் கூட இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஹெட் பை ஷேக் பண்ணுறீங்க. அப்போ ஏன்டி ஃபீல் பண்ணுற வான்னு சொல்லிட்டு இவங்க இழுத்துன்னு போகிறான். காலையே உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசலாம் ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க வி. எங்கள் அண்ணனுக்கு வேற உங்களை யாருமே பிடிக்காதுடா. எங்கள் கசின்ஸ் கூட நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக, பட் என் அண்ணனுக்கு உங்களை யாருமே பிடிக்காது வி. எப்படிட்டா கன்வின்ஸ் பண்ண போகிறேன்? அப்போது வி பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் பையன், நான் பார்த்துக்கிறேன் அது மட்டும்தான் வி சொல்கிறான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டீங்க. இப்போ வி வந்துட்டு உங்களை வந்து மினி வீட்டில் விட்டுட்டு மினியை பார்த்துட்டு அவளை பத்திரமா பார்த்துக்கோ. இருக்கிற கோபத்தில் ஏதோ பற்றி மாதிரி பேசிட்டேன் அவளை. ஏத்தம்மா நான் உனக்கு காசு வச்சுடுறேன், சாக்லேட் மட்டும் வாங்கி தெரியா? மினியை பார்த்துட்டு எல்லாம் போய் சாக்லேட் மட்டும் வாங்கி கொடுத்துருன்னு சொல்ல. வி பார்த்துட்டு காமெடி பண்ணாதடி, என்னைக்கே திட்டோம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு செம்ம ஃபீலிங்கில் இருக்கேன். சும்மா மினின்னு சொல்லிட்டு வியும் கிளம்பி போயிருப்பான். வியும் கிளம்பி அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே வயன் அந்த சண்டை வீடியோ வந்து செம்மையாக விளையாட ஆரம்பிக்குது. ஆன்லைன் லவ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ் ஆப் எல்லா இதுலேயும் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது.
நிறைய பேர் வந்துட்டு இல்லை இது வந்து ஃபேக் வீடியோ, அது வீ கிடையாது, வீ இல்லை, வீ பாடி யானை இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் வந்து வீ இந்த மாதிரி பண்ண லவ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டு இதாகுது. கொரியன் நியூஸ் சேனல், வேர்ல்டு வைட் நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே இந்த சண்டை வருது. பாருங்கள், இந்த வாய்ஸ் சேமாக தான் இருக்குது. இது வீ தான் சொல்லிட்டு நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் இல்லைன்றாங்க. இது பஸ் செம்ம சண்டை நடக்குது. உங்கள் வீடியோ தான் வைரல் ஆகுது. உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க கன்டினியூஸாக. நீங்கள் இப்போ கால் எடுத்துட்டு சொல்லுமா, என்னடி அந்த பையன் என்ன சொல்கிறான், நீ பார்த்து போகிற பையன் என்ன சொல்கிறான், நீ ஏதோ ஒரு பையன் கூட வந்தியாம்மா, அவனால் காஃபி கொட்டினியாம்மா சொல்லிட்டு உங்கள் அம்மா அவன் பாட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்க நல்லா தெரியுது. அவன் சொல்லலை, நீங்கள் என்ன பண்ணிக்க அது மட்டும்தான் சொல்லி வச்சுருக்கான். இது எல்லாம் வந்து அப்படியே மறைச்சிருக்கான். நீங்கள் பார்த்துட்டு அம்மா நான் இந்தியாவுக்கு வந்து சொல்கிறேம்மா. என்னடி இப்போ தானே இந்தியாவுக்கு போனேன், நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அம்மா கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருக்காங்க ஃபோனில். அதனால் நீங்கள் வந்துட்டு நான் இந்தியாவுக்கு வந்து சொல்லிக்கிறேன், நீ கத்தாத சரியான்னு சொல்லி நீங்கள் கால் கட் பண்ணிட்டீங்க. வீ கிட்ட நீங்கள் கால் பண்ணிட்டு வீ சொல்லுடி, இப்பயே பிடிஎஸ் சொல்லுதுன்னு சொல்லு. ஏன் என்னாச்சு வயன், ஃபஸ்ட் எங்கள் அம்மா கிட்ட பேசணும், அப்புறமா தான் என்ன கூட எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் நீ தான் பேசணும். கிளம்பலாமா, நான் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் நாளைக்கு காலையில். வீ பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே 1 வீக் மட்டும் ட்ரெஸ் வச்சுக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிட்டீங்க. வீயும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பேக் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் நீங்கள் இந்தியாவுக்கும் வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஃப்ளைட் ஏறி இப்போது வீ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் அண்ணன் எல்லோரும் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் வீயும் வந்துட்டு இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கீங்க, அவங்க 3 பேர் அந்த பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. வீ பாதர் நமஸ்தே ஆண்டி அங்கிள், நமஸ்தே மச்சான்னு சொல்ல உங்கள் அண்ணெல்லாம் முடிச்சிட்ருக்கான். உங்களையும் வீயும் கன்யூஸாக நீங்கள் பார்த்துட்டு இப்போ எதுக்கு முறைக்கிற, உங்கள் அண்ணன் பார்த்துட்டு அப்போ என்ன முறைக்காதுன்னு சொல்கிறியா? என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்க, ஒரு பேர் லவ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்க, அறிவில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் கத்த ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் பார்த்துட்டு டேய் சும்மா இருடா, திரும்ப படி பேசாது. ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் தான், என்ன அதுக்கு என்னடா உனக்கு பிரச்சனை? அப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்போ அதுதான் கல்யாணம் வேணாம்னு சொன்னியா? ஏன் எல்லாரும் ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மா டக்குன்ட்டு அந்த பையன் நல்ல பையன், அந்த பையனை விட்டுட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு அம்மா நிறுத்துறியா கொஞ்சம், உங்கள் அம்மாலாம் இது பண்ணி பார்க்குறாங்கலாம் காமாக தான் பேசிக்கிட்டீங்க, டக்குனு கொஞ்சம் நிறுத்துறியான்னு சொல்லிட்டு கற்றுட்டீங்க. எல்லோரும் பார்த்துட்டு எதுக்கு உனக்கு திமுறா சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து எகிரிட்டு வரான். போய் பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுத்து பேசுங்க அவகிட்ட, அவகிட்ட எகிரிட்டு வராதிங்க ஓகேவா சொல்லிட்டு வீக் வரைக்கும் வந்துச்சு. எகிரி வந்தோடனே இப்போ உங்கள் அண்ணன் பார்த்துட்டு என்ன உனக்கு எது கோவம் வருது, அவள் ஏன் தங்கச்சி தானே? வீ பார்த்துட்டு உன் தங்கச்சி தான், இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அண்ணா டிஸ்டன்ஸ் இது பண்ண, ஏன்னா அவள் என்ன கட்டிக்க போகிறாவ. அப்போ வீ அவங்க அண்ணன்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் சொல்லவே இல்லையே அவளை உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கட்டிக்க போகிறான்ற. வீ பார்த்துட்டு அவள் எனக்கு தான் வருவாள். நீங்கள் பார்த்துட்டு வீ சுமார் வீ செலக்ட் ஆகிட்டான். அம்மா இவ்வளோ சொல்லி அவன் நல்ல பையன் யாவுமா அவன் சொன்னான் நல்ல பையன்ட்டு. அந்த ரோட்டில் போயிடாமல் ஒருத்தர் 2 மூணு சொல்லுவான் அவன் நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான்ட்டு. அதுக்கு நான் போய் என் வாழ்க்கையை தர சொல்கிறியா, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிக்க சொல்கிறியாம்மா? அவன் என்ன பேசுனான் தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவில் எதுவும் சொல்ல முடியல. உங்கள் அண்ணன் வந்து நினச்சிருப்பானா அந்த பையன் நல்ல பையன், என்ன உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க அந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்ல பையன்ட்டு. அதனால் உங்கள் அண்ணன் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நல்ல பையன் இவ தான் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அண்ணன் பார்த்துட்டு என்ன வயது சொல்கிற? ஆமாடா அந்த ஃபக்கிங் பாஸ்டர் அந்த மாதிரி பேசுனா ஏன் சொல்ல இருக்க முடியல, வீணாலேயே முடியல. நான் சொல்லிட்டு தான் வீ தான் ஃபஸ்ட் அவன் மேலே காஃபி போட்டினான்.
வீக்கம் வந்து அதுக்கு தான் திருப்பி காஃபி மேலே கொட்டினா அதுதான் கத்துனான். ஏன் தப்பு, இந்த சண்டை வந்தது ஏன் இது நான் வீக்கிட்ட சொல்லலை. இந்த டேட்டுக்கு போகிறேன் பிளைண்ட் டேட்டுக்குன்ட்டு அதனால தான் வீக்கம் வந்துச்சு, சண்டை போட்டான். ஏன்டா உங்கள் ஃபீல் பண்ணனுக்கும் வரதுன்னு சொல்ல உங்கள் அண்ணன் வந்து உங்களை பார்த்துட்ருக்கான். வரலடா அந்த பார்த்துட்டு அவனுக்கும் உங்கள் அண்ணன் உங்களை பார்த்துட்டு ஒரு 5 minutes அப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ உங்கள் அண்ணன் உங்களையும் வீயை பார்த்துட்டு சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு டேய் என்னடா சொல்கிற கல்யாணமா? வேற என்ன பையனை பார்க்கண்டா, உன் தங்கச்சி நான் பையனை விட சொல்கிறான்னு சொல்ல உங்கள் அண்ணன் உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு என்னம்மா பிரச்சனை? டேய் அவன் வேறு நாட்டு பையன், வேறு பாஷை பேசுகிறான், அது இல்லாமல் வந்து வேறு மதம்டா அப்படின்னு சொல்ல உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மாவை பார்த்துட்டு மதமா? சரி இப்போ பார்த்த பையன் நம்ம மதம் தானே, நம்ம ஜாதி தானே, நம்ம நாட்டு தானே, கரெக்டாக இருக்கானா? இல்லை கரெக்டாக இருக்கானாம்மா? இல்லை எனக்கும் வீயை பிடிக்காது தான், ஆனால் என் தங்கச்சிக்காக இவ்வளோ தூரம் இருக்கான். அது இல்லாமல் அவன் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு பிடிக்காதுனா கூட அவனை பார்த்தா எனக்கு தெரியும். பெரிய கம்பெனி வச்சுருக்கான், எம்எஸ் கம்பெனி வேலை செய்யலாம், கோடியாக சம்பாதிக்கிறான். ஆனால் என் தங்கச்சிக்காக மடிக்கிற வந்து பொண்ணு கேட்கலாம். இது புரியுது. நல்லையா வளர்த்து வச்சுருக்காங்க அம்மா அப்பா அவனை. நீ பார்த்துட்டு ஒரு பையனை அந்த படி கேவலமாக வளர்க்கலாமா? உங்களுக்கு சந்தோஷம் உங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணுறான்ட்டு நீங்களும் ஓகேன்னு பாரு உங்கள் அண்ணனை பார்க்குறீங்க. அதனால் எங்களுக்கு ஓகே தான், நீங்கள் என் சிஸ்டரை மேனேஜ் பண்ணிக்கலாம். வந்து பார்த்துட்டு அண்ணா ஒரு பிரச்சனை இருக்குது அப்போல்லாம் இந்த மாதிரி பார்க்குறாங்க. என்னால் இன்னும் ஒரு 1.5 year வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போது உங்கள் அம்மா பார்த்தியா அவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, அதுக்கு தான் சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா சொல்ல வராங்க. அதுக்கு உங்கள் அண்ணன் பார்த்துட்டு என்ன பிரச்சனை? என் கம்பெனி ரூல்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அது முடிகிற வரைக்கும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால் நான் வந்து பப்ளிக்கான அனௌன்ஸ் பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃபாக ஆக்க போகிறான்ட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு. பட் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு பண்ணிக்கணும் தான் ஆசை, என் கூட வச்சுக்கணுன்ட்டு. ஆனால் என்னால் முடியாது. அப்போ உங்கள் அண்ணன் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கோங்க, பட் என்கேஜ்மெண்ட் ஓகே தானே? அப்போ பார்த்துட்டு எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டெல்லாம் ஓகே தான், ஆனால் மேரேஜ் மட்டும்தான் கொஞ்சம் 1.5 year லேட்டாக ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் எல்லாம் பேசி முடிச்சிட்டான். உங்கள் அம்மா அப்பா இல்லைன்றாங்க. ஆனால் உங்கள் அண்ணன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றில் கரெக்டாக நல்லா தான் இருக்கும், நீங்கள் சும்மா எடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவை வந்து கால்குலேட் பண்ணி இது பண்ணிட்டான். அவங்களால இங்கே எதுவும் சொல்லவும் இல்லை. இப்போது வந்துட்டு ஆன்லைனில் போஸ்ட் போட்டோம், அவங்க 2 பேர் ஃபோட்டோ எடுத்து ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை எழுதி போட்டான் போஸ்ட்டு. அது ஃபுல்லாக ரேப்பிடாக ஃபயர் ஆகுது. இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டான், இந்த மாதிரி போட்டுட்டான்ட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன வீக்கு டேஸ்ட் இல்லையோ இந்த பொண்ணு லவ் பண்ணுறான் சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்துட்டு அழகாக இருக்காங்க அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஃபியூ மெம்பர்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்காங்க 2 பேரும் ஃபேமஸ் நல்லாவே 2 பேரும் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒன்று பேசிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபோனில் மெசேஜ் பாப் ஆகிட்டே இருக்குது, ஏன்னா நீங்களே ஒரு சின்ன சேனல் வச்சுருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் ஃபுல்லாக கமெண்ட் ஃபுல்லாக வீயை விட்டு போயிடு கூட ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ஒரு பக்கம் நெகட்டிவாக வருது, ஒரு பக்கம் பாசிட்டிவாக டிஃபெண்ட் பண்ணி வருது. உங்களுக்கு அது நெகட்டிவ் பார்த்து ஃபீல் பண்ணால் கூட அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே நமக்காக பேசுகிறதுக்கு 2 பேர் இருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால தான் வீக் இந்த பிரச்சனைன்னு பட் உங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் கூட தான் உங்கள் வீட்டில் தான் இருக்கான், பட்ச உங்கள் பிரதர் உள்ள இருக்கான். இப்போ பார்த்துட்டு வயன் சொல்லுவே மொட்டை மாடிக்கு போகலாமா? நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிங்க, மொட்டை மாடிக்கு போயிட்டீங்க கூட லைவ் போடலாமா? நீங்கள் பார்த்துட்டு லைவா
இப்போ என்னப்பா லைவு நீ பண்ண போட கீழே உன் கூட தான் பையன் நீங்கள் பார்த்துட்டு ஏவி வாடின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டான். நீங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. லைவ் ஆரம்பிச்சோடனே ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க எல்லா ஆர்மிஸும். என்னங்க இது உண்மையா நீங்கள் தான் போஸ்ட் போட்டீங்க உண்மையான அவ்வளோ இது நீங்கள் சைடாக உட்காந்துட்டு இருப்பீங்கவே உங்களை இப்போ இழுக்கலாம். நீங்கள் பார்த்து ஏன்னா பார்க்குறீங்க அவன் இழுத்து உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டான். நீங்கள் ஏண்டான்னு படைய பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு 2 monthஸில் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அண்ட் 1.5 year மேரேஜ் ஆக போகுது. அண்ட் அவள் பேர் வயன். ஷி இஸ் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. அண்ட் எனக்கு என்ன சொல்லணும் தெரில, பட் ஷி இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். ஐம் கோன் மேரி ஹர். என்ன எனக்கு என்ன சொல்லணும் தெரில சொல்லிட்டு வீடு வந்து டக்கு டக்குன்னு பேசி இந்த லைஃப் கட் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு என்னடா இப்படி பார்க்குறீங்க பார்த்துட்டு ஏவி பிரச்சனை மாற்றணுக்கு தான் ஏன் வீடு சொல்லி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. வீடு டக்குட்டு உங்கள் சின்ன வந்து கிராப் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு வீக்னஸ் உங்களுக்கு கிராப் பண்ணால் கிஸ் பண்ணால் அப்படியே சைலண்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அது போய் கிராப் பண்ணிட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்ன இது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இல்லை புரிதலை பையன். அப்போது நீங்கள் ஆண்பாடு பார்த்துட்ருக்கீங்க. வீட்டுக்கும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது யாரும் வந்து வயன்னு சொல்லி கத்திட்டு வராங்க. உங்களை எப்படியே கேட்கலாம். அந்த புதுசு பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே சாரி ராங் டைமில் வந்துட்டேன் சொல்லி திருப்பி கீழே போயிட்டாங்க. நீங்கள் ஏன்னு பார்க்குறீங்க பார்த்தவங்க ஃப்ரெண்டு தான் சும்மா சும்முன்றீங்க. அவன் பாட்டு சாரி தப்பான டைமில் வந்துட்டேங்க சாரிங்க சொல்லிட்டு ஓடிட்டா. நீங்கள் வந்து ஏண்டா அது மொட்டை மாடியில் சொல்கிற நீங்கள் கற்றுக்கிட்டே அவன் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. சிரிச்சிட்டே கீழே வரான். ஓகே, நான் இந்த எபிசோடில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கா? அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக கரண்ட் இல்லாமல் காற்று இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் அதுக்கு பார்த்துட்டு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்ட் பண்ண நல்லா இருப்பீங்க. ஓகே, பாய்.